விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய இருக்காருங்க. எந்த அளவுக்கு இந்த மறுபரிசீலனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை ஒரு முதல்வர் விஜய் அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றத மாற்றியமைக்க போகிறார். அது இந்த போன ஜூன் 15ஆம் தேதி அரசு சட்டமன்றத்தில் மாற்றியமைச்சார் ஆலோசனைக்கு பிறகு. அதே போல் இந்த ஜூலை 15ஆம் தேதி மீண்டும் ஒரு மாற்றத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம். தமிழகம் அரசு சுமார் 6000 கோடி மதிப்பிலான கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இதன் மூலம் பல லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 75,000 வரை கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்ற விவரம் விரைவில் இடம்பெற்றுள்ளது. இது நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கும் அதிகமான கடன் வாங்கியவர்களுக்கு குறிப்பிட்ட பகுதி தள்ளுபடி செய்யப்படும் என விரைவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கும் நிதி பலன்கள் மற்றும் அதற்கான அரசாணை குறித்த விவரங்கள் இதில் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை இந்த ஒரு வீடியோ ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். விவசாய பயிர்க்கடன் 6 கோடி ரூபாய் மதிப்பிலானதை தள்ளுபடி செய்யிருக்காங்க. 14.43 லட்சத்திற்கு இது பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்குங்க. தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து ஆரம்பத்தில் 75,000 வரையிலான கடன்களுக்கு மட்டுமே தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றம். மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஜோசப் விஜய் அவர்கள் 5,932 கோடி மதிப்பிலான விரிவான கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிக்க போகிறாரு. அதே போல் இந்த ஜூலை 15ஆம் தேதி ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெறக்கு முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் வேளாண் கூட்டுறவு அதிகாரிகள் அனைவருமே இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விதிமுறைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியோடைய வழிகாட்டுதல் 28/11/2020 அன்னைக்குடைய வழிகாட்டுதல் படி தள்ளுபடி செய்யப்படும் முழு தொகையும் அரசு 45 to 60 நாட்களுக்குள்ளார வங்கிகளுக்கு செலுத்தியே ஆகணும். விவசாயிகள் பெற்ற கடன் 75,000 வரை 100% தள்ளுபடி, 75,000க்கு மேலேனா 35,000 தள்ளுபடி. மொத்த பயனாளிகள் 8.33, மொத்த கடன் 3,599, 75,000 வரை பெற்றவர்கள் 5,22,000, 75,000க்கு மேலே 3,10,000. இவர்களுக்கு எல்லாத்துக்குமே 100% தள்ளுபடி, மீதி இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. பசுமை பதிவேடு மற்றும் பெரு விவசாயிகள் மொத்தம் 14.43 லட்சம் பயனாளிகள் இதில் வந்திருக்காங்க. 5,932 கோடி நிதி ஒதுக்கீடு போயிட்டுருக்கு. 2020 26, அதாவது 2025 26, ஓகேங்களா, அந்த கால வரம்பு, அந்த 10 மாதங்களுக்கு உண்டான கால வரம்பு தான் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. மொத்த பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதிகப்படியான பெவர்கள் 75,000 வரை பெற்றவர்கள் 5,22,000, 75,000க்கு மேலே 3,10,000. மொத்தமாக இவங்களுக்கு 3,600 கோடி. சிறு விவசாயிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 94,000 பேர் 75,000க்குள்ளே, 75,000க்கு மேலே 4,21,000. இதர பெரு விவசாயிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4,753, 75,000 வரை, 75,000க்கு மேலே 88,000. இவங்களுக்கு 93,548 பேர் இருக்காங்க. 333 கோடி இவர்களுக்கும் தகுதி மதிப்பீடு நடவடிக்கை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஒட்டுமொத்த தாக்கம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. அந்த திறவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியுடைய செயல்பாட்டு விதிகள் தகுதி வரம்பு பிப்ரவரி 28, 2028 வரை தான் இந்த தள்ளுபடி இருக்கும். ஜூன் 15, 2026 அன்னைக்கு மறு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதே போல் ஜூலை 15, 2026 மீண்டும் மறு ஆய்வு நடக்கிறது. இதன் விதிகளின் அடிப்படையில் அந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய டிக்ளரேஷனை ஏற்ற போகிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க பயிர்க்கடன் தள்ளுபடியானது கடந்த கால கடன்களின் சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கிறது. எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு எந்த விதமான பொருளாதார தடையுமின்றி புதிய உத்வேகத்துடன் விவசாயிகள் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.